முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். ஆரம்பிக்கலாமா? ரைட். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களுக்கு எங்களது மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரையிலே தொடர்ந்து சில வருடங்களாகவே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய மனநிலைக்கு மாறாகவே அவர்களுடைய செயல்பாடு அமைந்திருந்தது. கட்சி ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது தமிழக மக்களுடைய எந்த முக்கிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பல்வேறு நேரங்களிலே இதனை அகில இந்திய தலைமைக்கு எடுத்துரைத்தும் கூட அதற்குண்டான பதில் இயக்கத்தை பலப்படுத்துவதாக இல்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற பொது நாம் தோல்வியுற்ற பிறகும் கடந்த 5 மாதங்களாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தமிழக காங்கிரஸ் மீது பாராமுகமாக இருந்ததனுடைய விளைவு இயக்கம் மேலும் தோய்வடைந்த நிலையிலே உள்ளது. இவைகளுக்கெல்லாம் மேலாக உறுப்பினர் அட்டையிலே பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆகியோரின் படத்தை போட வேண்டுமா வேண்டாமா தொண்டர்கள் மத்தியிலே ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. இது தமிழகத்தில் உள்ள மறைந்த தலைவர்களுடைய புகழுக்கு மிகவும் களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் அடிப்படையிலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு கோவை தங்கம் அவர்களும் ராஜினாமா செய்தார்கள். இதுபோன்ற அசாதாரண சூழலுக்கு பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இந்த பிரச்சனைக்கு மறுத்து தெரிவித்திருப்பது ஏற்புடையது அல்ல. காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர்களின் பெயரிலே இந்த தவறான அரசியல் அணுகுமுறையை வேதனையுடன் தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய முன்னணி தலைவர்களை சந்தித்து நான் கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இயக்கத்தில் உள்ள தொண்டர்கள் ஆயிரக்கணக்கிலே நேற்றிலிருந்து என்னை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலே பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் மற்றும் தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சி இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்களுடைய மறைந்த முன்னணி தலைவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலும் அவர்களுடைய ஆசியின் அடிப்படையிலும் மட்டுமே இயக்கத்தை தமிழகத்திலே பலமான இயக்கமாக உருவாக்க முடியும் என்பதுதான் அனைவருடைய கருத்தும். எனவே வருகின்ற காலங்களிலே மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையிலே வளமான தமிழகம், வலிமையான பாரதம் அமைக்க பாடுபடுவோம். நவம்பர் 3 பத்திரிகை நண்பர்களை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி நான் அறிவிக்க இருக்கிறேன்.
அமைதியா இருங்க. மூப்பனாருடைய தமாக தொடங்கும் போது அவர் கொண்டு வந்த ஒரு கோஷம், நீங்க அதை சொல்லும் போது இது என்ன சார் இண்டிகேஷன்? அந்த வளமான தமிழகம் வலிமையான பாரதத்தை இதுவரையில நான் ஒரு 10,000 கூட்டம் பேசியிருந்தேன்னா ஒரு 900 கூட்டத்தில் சொல்லியிருப்பேன். அதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். அதுல மாற்று கருத்து இல்லை. அதுபோல ஒரு நல்ல சூழல் ஏற்படுமையானால் அதை நான் தெரிவிப்பேன். சார், அகில இந்திய காங்கிரஸ் தலைமை உங்களை இந்த கட்சியிலிருந்து வெளியே தள்ளுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுதா? Are you being forced to leave this party, sir? யூகத்தை நான் மக்களிடமும் தொண்டர்களிடமும் விட்டு விடுகிறேன். இருங்க சார், தயவு செய்து யாரும் கை தட்டாதீங்க சார். ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி சீனியர் லீடர்ஸ்லாம் இந்த நேற்று ஞான தேசியம் சொன்ன குற்றச்சாட்டாகட்டும், பொதுவாக இந்த குற்றச்சாட்டுகள்ல எந்த உண்மையும் கிடையாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அதை மறுத்திருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த படங்கள், அந்த மறைந்த தலைவர்களுடைய படங்களாக இருக்கட்டும், குற்றச்சாட்டுகள் எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையிலே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஞானதேசிகன் அவர்கள் மிகச் சிறப்பான முறையிலே 3 வருட காலம் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறார். குறிப்பாக இயக்கத்தினுடைய அகில இந்திய தோல்விக்கு பிறகு தமிழகத்தில் இயக்கத்தை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக உறுப்பினர் சேர்ப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற நிலையிலே அவர்கள் முயற்சி எடுத்தபோது அதை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தள்ளி வைக்க சொன்னது என்பது உள்நோக்கம் கொண்டது. And can we say that the revival of TMC can't be ruled out? I'll be meeting everybody on 3rd again. No. Can we safely say that the revival of TMC can't be ruled out, sir? Wait till 3rd. You have to wait till 3rd. ஆலோசனைகள் சொன்னீங்க இல்லையா? உங்க தொண்டர்களுடனும் கட்சி தலைவர்களுடனும் ஆலோசனை சொன்னீங்க. எந்த மாதிரி ஆலோசனை? இன்றைக்கு இருக்கிற நிலையிலே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டுப்பாடின் கீழ் இயக்கத்திற்கு கிடைத்த பலன் என்ன? அதை தாண்டி வருகின்ற நாட்களிலே இருக்கின்ற அரசியல் சூழலுக்கு ஏற்றவாறு தமிழகத்துடைய மக்கள் பிரச்சனை எடுத்து பேசி எந்த விதத்திலே இயக்கத்திற்கு பலன் ஏற்படுத்த முடியும் என்ற ரீதியிலே கிராமம் முதல் வட்டாரம் வரை நகரத்தில் இருந்து வருகின்ற அத்துணை தலைவர்களும் தொண்டர்களும் தங்களுடைய எண்ணங்களை என்னிடம் பிரதிபலிப்பார்கள். அதை நான் மீண்டும் உங்களிடம் 3ஆம் தேதி என்று பிரதிபலிப்பேன். சிதம்பரம் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் தானா? Is it true that there is a rivalry between P. Chidambaram and G.K. Vasan inside Congress? நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஞானதேசிகன் அவர்களை நியமித்தது அன்னை சோனியா காந்தி அவர்கள். அன்னை சோனியா காந்திக்கு கட்டுப்பட்டு செயல்பவர்கள் காங்கிரஸ் கட்சியில் யாராக இருந்தாலும் ஞானதேசிகனுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை யார் யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யார் யார் ஞானதேசிகன் தலைமைக்கு இயக்க வளர்ச்சிக்கு தடங்கலாக இருந்தார்களோ அவர்களே இயக்கத்தினுடைய தோய்வுக்கு காரணம். காங்கிரஸ் அதாவது மன்மோகன் சிங் உங்களை புகழ்ந்து ரொம்ப எஃபிஷியன்ட் மினிஸ்டர் உங்களை பிரைஸ் பண்ணார். யூ earned a name extremely efficient minister. அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் ராகுல் காந்திக்கு என்ன பிரச்சனை? I am always thankful to the Prime Minister Dr. Manmohan Singh. I worked under him. Again, I am thankful to the All India Congress Committee President Srimati Sonia Gandhi, Vice President Sri Rahul Gandhi. We all worked under them. I was AICC Secretary, PCC President, Independent Charge Minister. I was Minister of Shipping Cabinet rank. I am thankful to them. Do you have any plans I also would like to stress that the team which I carried had the merit for all the distinction which they gave us. Sir, so do you have any plans of resigning from Congress party in the future? Huh? Do you have any Now, as I told you,
My immediate work, it is not my work, Mr. Jnana Deshiki and all senior leaders work to meet all the cadres leaders throughout Tamil Nadu who are coming tomorrow, day after tomorrow, talk to them, get their views, and come to a conclusion, call the press, and give the details. ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க? காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், இல்ல தமிழக மக்களின் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? உண்மையிலே there is no answer for $1 million question. விடை தெரியாத ஒரு கேள்விக்காகவே இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது, வருத்தத்தோடு நடைபெறுகிறது. சார், ஏற்கனவே தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஆசை இருந்தது, தமிழ் மாநில காங்கிரஸ் உருவான ஆசை இருந்தது. இடையில மறுபடியும் எதுக்கு சார் மறுபடியும் மக்களுக்கு கருத்து கேட்கணும்னு நினைக்கிறீங்க? யாரு? ஏற்கனவே தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஆசை இருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ் உருவான நிலையில மறுபடியும் எதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படுது? நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இணைந்த பிறகு சுமார் 13 வருட காலமாக காங்கிரஸ் கட்சிக்கு பக்கபலமாக தூணாக பல்வேறு நிலைகளிலே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற இயக்கம் தூணாக செயல்பட்டது. அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. மீண்டும் வந்து I have not completed. மீண்டும் ஒரு சலசலப்பு, ஒரு எண்ணம் ஏற்படும் போது நியாயத்தின் அடிப்படையிலே தொண்டர்களையும் தலைவர்களையும் அழைத்து அவர்களுடைய குறை நிறைவு செய்யக்கூடியதா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்த்து சரியான முடிவை எடுத்து மக்களிடம் முறையாக போய் நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக படிப்படியாக நாங்கள் எங்களது பணியை முறையை செய்கிறோம். இதுவரைக்கும் பாஸ் மார்க் வாங்கிட்டோம்னா 100 மார்க் வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்களா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம்? உங்க கூட இருக்கிற ஞானசேகரன் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல தான் பேட்டி கொடுத்துருந்தாங்க. TMC will be revived. அது அவரு சொன்ன கருத்தா இருக்கலாம் என்கிட்ட. நீங்க சொன்னீங்க சார், இங்கே சொல்லுங்க சார். அப்படியே நீங்க சொன்னீங்க சார், நீங்க சே TMC will be revived. சார், ஒரு தப்பு நடக்குது. அவர் செய்யற கெட்ட காரியங்கள் எனக்கும், நான் சொல்ற நல்ல காரியங்கள் அவருக்கு போகுது. பல கட்டங்களால் பல முக்கிய பொறுப்புல இருக்கீங்க. அப்பெல்லாம் வந்து மக்களுக்கு செய்ய முடியாத தனிக்கட்சி தோண்டி உங்களால் செய்ய முடியுமா? நான் வந்து சார் காங்கிரஸ் கட்சியில அகில இந்திய செயலராக இருந்த போதும் சரி, தமிழ்நாடு தலைவராக இருந்த போதும் சரி, மத்திய அமைச்சராக இருந்த போதும் சரி, தமிழகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் எடுத்து கூறுவதற்கு நான் தயங்கியதும் கிடையாது. சார், இப்போ அகில இந்திய தலைமை தமிழக மக்கள் பிரச்சனையில அவர்கள் எடுத்த நிலைப்பாடு வந்து கட்சியை பலப்படுத்துற மாதிரி அமையல அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க சார். அப்ப அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் பல சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பிரச்சனையை வந்து முன்னெடுத்து அதை வந்து இந்த அளவுக்கு இப்போ சீரியஸா இருக்கிற மாதிரி அந்த டைம்ல நீங்க பண்ணாது. இப்போ பண்றது கட்சி ஆட்சி போய் இப்போ பண்றது ஒரு சந்தர்ப்பம் குற்றச்சாட்டு உங்க மேல வராதா? மருந்து கொடுத்து பார்க்கணும் குணமாவதான்னு. எவ்வளவு ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் குணமாவலன்னா என்ன பண்றது? நான் ஒன்னும் சிக்காக விரும்பலன்னு. தேங்க்யூ சார். One question sir. இது வரைக்கும் வந்து சோனியா காந்தி இந்த பிரச்சனை பத்தி எதுவுமே ஒரு ப்ராப்பர் இது கொடுக்கலையா? காங்கிரஸ் பார்ட்டி இது வரைக்கும் கொடுக்கலையா? அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தான் இன்னைக்கும் அந்தந்த மாநிலத்திலே பிரச்சனையை தீர்ப்பவர்கள். அந்த யூகத்தை 3ஆம் தேதி வரைக்கும் உங்கள்கிட்ட விட்டுருங்க. தேங்க்யூ சார். வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். தேங்க்யூ சார்.